இந்த வீடியோவில் எப்படி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4னா வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2. ஸோ 2 2s are 4. ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன? சேம் நம்பரோட நம்ம சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதுதான் வந்து ஸ்கொயர் நம்பர் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. இதுதான் வந்துட்டு ஸ்கொயர் நம்பர். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இப்போ 4 3 3s are 9, ஸோ 9 இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், 10 வந்து இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது எக்ஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்க நம்பரை இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஓகே பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் டிவைடட் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன், ரூட் ஆஃப் 10. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 10 வந்து இட்ஸ் அ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, 3 3s are 9 ஆகிடும். நெக்ஸ்ட் நம்பர் 4 4s are 16 ஆகிடும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா மோஸ்ட் ரிலேயபிள் என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா 9 plus 1 பிரிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா 9 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ 9 plus 1 என்ன வரும்? 10. அப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு இந்த இது எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபார்மேட்டுக்காக நான் பிரிச்சிட்டேன். இப்போ இது ரூட் எக்ஸா, அப்போ ரூட் ஆஃப் 9 என்னது? 3. கரெக்டா? ஸோ ரூட் ஆஃப் 9 என்னது? 3. 3 3s are 9. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால ப்ளஸ் ஒய் என்னது? 1 டிவைடட் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ். அப்போ 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. அப்போ 2 இன்டூ 3 என்னது? 6. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம்ல, நார்மல் அடிஷன் அந்த மாதிரி. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6, இங்கே வந்துட்டு 18 plus 1. அப்போ 19 டிவைடட் பை 6. இப்போ இந்த 19 6ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் இதுக்கான ஆன்சர். இப்போ 19 டிவைடட் பை 6 பண்ணா என்ன வரும்னா 3.1667. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஓட வேல்யூ 3.1667. இப்போ இதை மாதிரி இன்னொரு வேல்யூ பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ ரூட் ஆஃப் 15 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் 15னா இப்போ இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து என்ன வரும்? 3 3s are 9, 4 4s are 16 ஆகிடும். அப்போ இதுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்ட் ரூட் வேல்யூ கிடையாது. அப்போது இது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம்னா 16 minus 1. ஓகேவா? இப்போ நம்ம 9 plus 6 ஆட் பண்ணோம், 6 போட்டோம்னா நம்ம கால்குலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். அதே வந்துட்டு அது நெக்ஸ்ட் நம்பர் எடுத்து -1 பண்ணோம்னா நம்மளுக்கு 15 கிடைக்கும். அப்போ இது வந்து ஈஸியாக போடலாம். ஓகேவா? அப்போ இந்த இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. இப்போ இது ரூட் ஆஃப் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 16க்கு என்னது? 4. ஓகே, அப்புறம் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 1, 2 இன்டூ 4 என்னது? 8. 2 4s are 8. இப்போ இதுக்கு எல்சிஎம் இருக்கும்போது 8 4 8s are 32 minus 1 equal to 31 divided by 8. இப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 31 divided by 8 ஓட வேல்யூ என்னது? 3.8. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்பர் என்ன எடுக்கலாம்னா ரூட் 27. ஓகேவா? இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 25 plus 2 செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ 25க்கு நம்மளுக்கு எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தெரியும் 5 plus ஒயோட வேல்யூ 2 டிவைடட் பை 2 இன்டூ ரூட் எக்ஸா. ஸோ 2 5s are 10. இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 10. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 50 plus 2. இப்போ ஆட் பண்ணால் 52 டிவைடட் பை 10. அப்போது 5.2. ரூட் 27ஓட வேல்யூ என்னது? 5.2. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வேறு சென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.